சொன்ன பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப நீ கையை இறக்கு சொன்ன. அந்த கை இறங்கி விடு. அப்போ ஒரு மனிதன் ஒரு இயக்கத்தை கூட இன்னொரு மனிதனால் கட்டுப்படுத்த முடியுமா? அப்போ அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எப்படிப்பட்ட சக்தியாக இருக்க முடியும்? அப்போ நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே என்று அந்த அசைவு இருந்தால் தான் அது சென்றிடுவீர் 8 திக்கும் குழந்தைங்க சேர்ப்பீர் என்று சொன்னவர் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் ஏற்பட செய்ய சொன்னார். நான் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன், தெருவெல்லாம் சித்தருடைய முழக்கத்தை நீங்க எடுத்து செல்லுங்கள். தமிழனுடைய அருமையும் பெருமை. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு குரலிலும் அவர் இதை நமக்கு உறுதியாக காட்டுகிறார். அந்த தொல்லை அருள் உங்களுக்கு பாக்கியமே ஆனால் அதை நீங்கள் அடைய பெற்றுவீர்கள் என்று சொன்னால் எத்தனை அற்புதங்கள் இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும் என்று நினைத்து பாருங்கள். நினைக்க முடியுமா? டிட் ஃபார் டாட் என்று சொல்லி ரைட் மைட் இஸ் ரைட் என்று நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. தானும் வாழ்ந்து எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துள்ளது. யான் பெற்ற இன்பம் பெருகிய மையகம் என்பதுதான் சித்தருடைய கோட்பாடாக இருக்கின்றது. அதனால் அடியேனும் ஒவ்வொரு குரலை படிக்கிற போதும் நான் மிகவும் பயந்து சரியாக சொல்லுகிறேனா, அதிக பிரசங்கித்தனமாக இருக்கிறதா, அல்லது எடுத்து வைக்கும் விதம் சரியாக இருக்கிறதா என்று நான் ஒரு வாரம் மன்றாடுகிறேன். என்னுடைய ஒரு வார அவத்தை படிப்படியாக இங்கு வருகிற வரைக்கும் இருந்து கொண்டுதாங்க. நான் அந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கிற போது இந்த அவத்தை எப்படி வருகிறது என்று பாருங்கள். இந்த தொல்லை எப்படி இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், தொல்லை அருள் மேட்டர்ஸ் தான், மினரல்ஸ் தான். அப்ப மேட்டர்ஸ் மினரல்ஸ் வந்ததுக்கு பிறகு ஆல்கே அமீபா வருகிறது. ஆல்கே மூலியமாக பயிர்கள் உண்டாய் வளர்ந்தன. அமீபா மூலமாக நாம் வளர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இது புதுசு இல்லை. ஆனா என்ன நினைச்சு பாருங்க, முதல்ல இந்த நிலம் தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலம் தாய்க்கு நம்ம ஒரு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நிலம் வாழ வேண்டும் என்றால் நீர் வேண்டும். அந்த நீர் இல்லாவிட்டால் உலகமே இல்லை. நீரின்றி அமையாது இந்த உலகம் என்பது வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். அப்ப இந்த நிலமும் நீரும் சேர்ந்து நெருப்பையும் காற்றையும் உண்டாக்குகிறது. அப்படி உண்டானதான் நமது உடம்பாக இருக்கிறது. ஆகாயம் அந்த கரணங்களாக நமக்கு விளங்குகின்றது. இந்த அந்த கரணத்தை பற்றி நாம் அப்போது வைத்துக் கொள்வோம். இப்படி ஏற்பட்ட இந்த உடம்பு ம.சி என்று இருக்கிறது. வா என்ற காற்றோடு முடிந்து வருகிறது, ஆகாயத்தை சென்று சேர்ந்து விடுகிறது. சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எத்தனையோ பயிற்சிகள் இதுவரை கொடுத்திருக்கிறோம், ஐயா கொடுக்கிறோம், சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவன் ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்கிறது. ஆனால் முடிவாக மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை அடைவதற்குரிய ஒரு பயிற்சியாக சென்ற வாரம் நாம் நமச்சிவாய மந்திரத்தை பார்த்தோம். ஐயா ஒரு நிலையை அடைந்து விட்டேன், ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. நான் சொல்லும் போது சொன்னேன், ஓம் நமசிவாய என்று காற்றை இழுங்கள். அப்படி இழுத்த காற்றை யவசி நம மன என்று விட்டு விடுங்கள் என்று இப்படி மாறி மாறி சொன்னேன். யவசி யவசி மன என்பதற்கு பிறகு ந ம என்றோ அப்படி உளறியதாக இருந்தது. எனக்கே அது ஒரு தடுமாற்றமாகத்தான் இருந்தது. சொல்லி கொடுக்கிறவரே சொல்றதுக்கே தடுமாறுறாரு, இவர் என்ன பயிற்சி கொடுத்து விட முடியும் என்கின்ற என்னுடைய உள்ளுணர்வு எல்லார் மனதிலே ஏற்பட்டதுதான் எனக்கு உள்ளுணர்வாக வருகிறதை நான் உணர்ந்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? உங்களுக்கு என்று பிறப்புக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, அதற்கு அத்து மந்திரம் என்று பெயர். இந்த அத்து மந்திரத்தை யார் வாங்கியிருந்தாலும் அதை தீட்சை என்று சொல்லுகின்றார்கள். அந்த தீட்சையே உங்களுக்கு போதும். இந்த நாமாக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இந்த நாம் முதலாக வந்ததுனால்தான் அதை நாமாவே என்று சொல்லுகின்றோம். நான் என்று ஆனதெல்லாம் இந்த நாவிலிருந்து வந்ததுதான். ஆக இதை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த குழந்தை எப்படி நான் நடக்க வைக்க வேண்டும் என்கின்ற போது நான் ஒரு தச்சனைத்தான் நாடினேன். அந்த தச்சனை எனக்கு உபாயம் செய்தான். ஒரு நடைவண்டி ஒன்றை நான் உண்டாக்குகிறேன், அதை கொடுத்து விட்டால் குழந்தைகள் சிரமம் தான் நடந்து விடுவார்கள் என்று சொல்லி. ஆக அந்த தச்சன் 3 சக்கரங்களை வைத்து ஒரு கிடை, 2 கைவடிக்கு, ஒரு குறுக்கு கம்பு, ஒரு முக்கோணத்தை அமைத்து ஒரு வண்டியை செய்து கொடுத்தான். நான் அந்த குழந்தையிடம் கொடுத்தேன். நீங்க எல்லாரும் நட வண்டியில பழகினவங்க இல்லை, இப்ப நான் ரோலர் வந்திருக்கேன், உட்கார்றதும் இல்லை, தவக்கிறதும் இல்லை. குழந்தைகள் அதிலேயே உட்காந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த கைடன்ஸ் வேண்டாம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு குப்புரை விழுகிறதுக்கு எதிர்பார்த்து இருப்பாங்க. குப்புரை விழுந்துருச்சு, பிள்ளை குப்புரை விழுந்துருச்சு, கழுத்து நிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து இடுப்பு நிக்கிறதுக்கு என்ன பாடுபடுவாங்க. அசைஞ்சாடம்மா, அசைஞ்சாடு, சாஞ்சாடம்மா, சாஞ்சாடம்னா என்று பாட்டு அந்த குழந்தைய சுட்டி சுட்டி உட்கார வச்சு கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது, தலையணைகளே அண்டையெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அது இடுப்பு நின்னதுக்கு அப்புறம் நக்கிலிக்க ஆரம்பிக்கும், நமக்கு ஆரம்பிக்கும். அதுக்கே தெரியும் உலக வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மெல்ல மெல்ல நகல்றது கை தட்டி 2 பேரும் கூப்பிடுவாங்க, அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுவாங்க. அது ஆனந்தமா நகர்ந்து நகர்ந்து வரும்.
இன்னைக்கு அந்த மாதிரி நிலை இல்லை, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்படி நக்களித்து வருகிற போது ஏற்படக்கூடிய அந்த மூலாதாரத்தில் நமக்கு உண்டாகிற பெரிய மாற்றங்கள் தான் எதிர்கால வாழ்க்கையை நமக்கு நிச்சயிக்கிறது. இத்தனை கோடி மருந்துகள் அந்த காலத்துல இல்லை, வெறும் பாட்டி வைத்தியம் தான். வீட்டுல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அவங்களே சரிப்படுத்துறோம். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து படிப்படியா வந்ததுனால இருந்தது. ஆக அந்த ஆதி அருள் என்கின்றதை பின்னர் இவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்த நிலையில மூச்சில் தான் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி, அடியும் முடியும் நடுவும் கண்டவன் தான் உண்மையான சித்தன் என்று சொல்லி, அந்த தொல்லை அருளாகிய ஆதி நமக்கு கிடைக்கும் என்ற மூச்சு கலையை பற்றி தான் நமக்கு சொல்றாங்க. ஆக மூச்சிலே 3 விதமான சிந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று ஆக்கத்திற்கான சிந்தனை, மற்றொன்று வாழ்வதற்கான சிந்தனை, மற்றொன்று இந்த வாழ்க்கையே நாம் முற்றிலுமாக உணர்ந்து எல்லாம் செய் வல்லமையை பெறக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த 3 சிந்தனைகளும் நம் உடம்பிலே மூச்சிலே நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக இடது பக்கம் நாம் இழுக்கக்கூடிய மூச்சுக்கு சக்தி இருக்கிறது, வலது பக்கம் நாம் இருக்கக்கூடிய மூச்சுக்கு நம் உள்ளத்தை, அறிவை மேம்பட செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றாக கலந்த நடுநாடி என்று சொல்லக்கூடிய நெற்றிப்புக்கிலே இருக்கக்கூடிய மூச்சிற்கு எல்லாம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இப்ப எல்லாம் செய் சக்தியை கொண்டு வருவதற்கு படிப்படியாக இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற படிநிலையை கொடுத்து நமசிவய என்ற வார்த்தைகளால், மந்திரங்களால் அவர்கள் சொன்னார்கள். அந்த நமசிவய என்ற மந்திரத்தை நீங்கள் உள்வாங்கி அதை வெளிவிடும் போது மீண்டும் படிப்படியாக ஆகாயத்திலிருந்து யா வ சி ம ந என்று மீண்டும் நீங்கள் இறங்கி வருகின்ற போது இந்த இரண்டையும் உங்கள் உள்மூச்சிலும் வெளிமூச்சிலுமாக நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் சொன்னால் ஓராண்டு காலத்தில் நம் உடம்பில் இருக்கிற நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி அது நம் உடம்பிலே அமுதத்தை கொண்டாந்து தருகிறது. இந்த அமுதத்தை வாங்கிய பிறகு பிண்ட உற்பத்தியில் நாம் வளர்ந்த இத்தனை வளர்ச்சிக்கும் இப்போது இருக்கிற நிலைக்கும் ஒரு உயரிய நிலையை நாம் எட்டி இருப்போம். அந்த நிலைக்கு பிறகு எல்லாம் செய் வல்லமை பெறக்கூடிய நிலை நமக்கு வந்து சேரும். அது 12 ஆண்டுகளிலே வரும் என்று சொல்லுகிறார்கள். தவமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அருள் என்பதே கல்லும் பிளந்து கடுவழியாகும் என்று சொல்ற. கல்லும் பிளந்து கடுவழியாகும். கல் என்று சொன்னால் கல் போன்று இருக்கக்கூடிய மனசும் ஓப்பனாகி கடுவெளியாகும் என்று சொன்னால் ஆல் பெர்வர்டனஸ். உங்களுடைய மனதை டோட்டல் அண்டமெல்லாம் பூத்திருக்கும்படியா நம்ம செய்யலாம். அபிராமப்பட்டர் சொன்னார், ஆத்தாளை அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை என்று சொன்னார். அப்படி அண்டமெல்லாம் பூத்திருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வருமையானால் அப்போது இந்த நிலை உங்களுக்கு வாய்க்கும் என்கிறதை சித்தர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? ஆமா, அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால், அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாகும் சொல்ற. அப்ப அல்லும் பகல், அல்லும்னா என்ன? இரவு. பகலும் சொன்னா பகல் போல். அல்லும் பகலும் தூங்க சொல்லுவாங்களா யாராவது? சொல்றாரு, அல்லும் பகலும் தூங்குங்க. அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினார். நம்ம சித்தர்கள் அப்படியா சொல்லுவாங்க, ராத்திரி பாலா தூங்கன்னா சொல்லுவாங்க? இல்ல. அப்ப இந்த பொருள் வேறையா இருக்கு. ஏன்னா இந்த மொழி இப்போது ஏற்பட்ட மொழி இல்ல. இந்த ஔவையார் நாம நினைக்கிற குலோத்துங்கல் காலத்திற்கு பிறகு அதியமான் காலத்திலே வாழ்ந்த ஔவையார் அல்ல. இந்த ஔவையார் குமரி கண்டத்திலே வாழ்ந்தவர்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம் போன்ற காலங்களிலே வாழ்ந்தவர்கள். கடைச்சங்கத்திற்கு முன்பாக வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஓலச்சுவடி கிடைத்தனால்தான் நாம் இதனை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? அல்லும் என்று சொன்னால் இருட்டப்பட்டு, அது கார்பன் டை ஆக்சைடு நீங்க வெளியிடுற மூச்சு. பகலும் என்று சொல்லுகிற வெளிச்சத்தை குறிக்கிறது. ஆக்சிஜன் நீங்க உள்ள இருக்கிற மூச்சு. இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங். அல்லும் பகலும் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கு இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் சரியான பொருள். அருளுடன் தூங்கினால், அருள் என்பது the second respiration. அதாவது நமக்கு இடநாசிலையும் ஓடல, வலது நாசிலையும் ஓடல, சென்ட்ரல் மெரிடியன் ஓடும்போது நம்ம வளர்ந்துருக்கணும். அம்மா வயிற்றுல தாங்கின உடனே நம்ம சென்ட்ரல் மெரிடியன் தான் ஓடுது அவங்களுக்கு. அதுதான் அவங்க பிரெக்னன்ட் உமன் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு லயம். அந்த லயம் நீங்க பாத்தீங்கன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். எப்ப பாருங்க வேற ஒரு மனோநிலையிலேயே அவங்க இருப்பாங்க. இன்னும் எத்தனையோ இதை அனுபவத்துல தான் கொண்டு வர முடியும். ஆண்களால இது இருக்கவே முடியாது. ஐயா பல லட்சம் பிறவிகள் பெண்களாக பிறந்ததுனால என்னால சுலபமா உங்களுக்கு சொல்ல முடியுது. நீங்களும் உணர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடில் இருந்து அந்த பெயர் பெற்றிருந்தீர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு நிச்சயமாக இதை உணர முடியும்.
அந்த மாதிரி ஒரு மூச்சு. எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, குனிஞ்சு நிமிட முடியாது, சரியா சாப்பிட முடியாது. அந்த தொல்லை இருக்கே, இன்னதும் சொல்ல முடியாத தொல்லை. அது தொன்மையான அந்த அருள் அவர்களுக்கு. அத்தனையும் தாங்கிட்டு அந்த குழந்தை எதுல இருக்கு தெரியுங்களா? கடும் இருட்டுக்குள்ள, கடுமையான ஒரு இருட்டுக்குள்ள, கரு அறை, இருளான அந்த அறைக்குள்ள நெருக்கம். எப்படிப்பட்ட நெருக்கம்! ஏற்கனவே தண்ணிக்குள்ள இருக்குது. இந்த பக்கம் மலைப்பை, அந்த பக்கம் மூத்திரப்பை. இந்த ரெண்டுக்கும் இடையில ரெண்டும் கடுமையான சூடு. எப்ப பாருங்க இந்த குடல் இறைச்சம் போட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற குடல் இறைச்சம் போறது உங்களுக்கு தெரியாது. அகர முதல எல்லா எழுத்துக்களையும் சொல்லி இறைச்சம் என்னதே செய்ய தெரியாது. நீங்க வச்சு கேட்டு பாருங்க, உங்களுக்கு கேட்டா தெரியும். இதெல்லாம் கட்டுப்படுத்துற போது என்னன்னு குரட்டையா என்ன சவுண்டு இத்தனையும் அது கேட்டுட்டு படுத்திருக்கும். உள்ள நெளியும் தாங்க முடியாது. அத்தனை இதுகளையும் தாங்கி கடைசியில் அது வெளியே வருகிற போது படுகிற பாடு ஒரு அன்னையால் உணர்ந்து கொள்ள முடியும். அது பிரசவ வழி வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதை விட 16,000 மடங்கு இந்த குழந்தை அந்த வழியை பெறுகிறது. ஆனால் அன்னையுடைய அருள், அந்த தொல்லை அருள் என்ன செய்கிறது? அது பச்சை மண்ணு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு மண்ணு வெளியே வந்தது மாதிரிதான் அது வெளியே வந்துடும். விதிக்கு தள்ளிடுவாங்க. வந்த பிறகுதான் தான் வேலையை காட்டும். வந்த உடனே பசிக்குது, ஒரு கலதையும் நம்மள பார்க்கலன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நம்ம பார்ப்பாங்க. இவங்க கொஞ்சம் போல ஏதாவது ஒரு சீனி தண்ணியோ அல்ல இனிப்போ அல்லது தேனோ அது மாதிரி தொட்டி வாயில வச்சோம். சரி, என்னை பார்த்துட்டாங்க, பரவாயில்ல, இந்த ஆளுக்கு நல்லா அழகுங்க, இவங்களுக்குள்ளதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். அமைதியா பிறகு பாருங்க தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு தூங்கிட்டே தான் இருக்குது. எவ்வளவு பெரிய அதிசயங்கள் இருக்கு. ஆனா இந்த முதல்ல எடுத்த மூச்சிலேயே படிப்படியா மறைஞ்சு வாதங்க எருதங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல சோம்பேறித்தனத்தை தான் சொல்லி கொடுத்து, இது தூங்கினா போது நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும், தான் கூடிக்குள்ளே எழுந்திரிக்கு போட்டு இப்படியே கொண்டு நம்மளை இப்போ உள்ள நிலை கொண்டு வந்து அவரவர்களுக்கு என்று ஒரு எண்ணம், அவரவர்களுக்கு என்று ஒரு செயல், அவரவர்களுக்கு என்று ஒரு நோக்கம். இப்படிப்பட்டு நாம் மொத்தமாக ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்கிறதே ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ 10 போய் பார்த்திருப்போம், சிந்திச்சே பார்த்திருப்போம். அவன் பாடிட்டு காசு வாங்கி போட்டுருவான், சிஞ்சி நாக்கிடுவோம் பாடாட்டம். இதுதான் நடந்துட்டு இருக்குது உலகத்துல. ஆனா நம் உலகத்தில் பிறந்து முடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கின்றன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற போது இந்த தொல்லை என்ன தொல்லை? அது பிறப்பதும் இறப்பதும் தொல்லை என்று கண்டுபிடித்ததான் மாபெரும் தொல்லை. அப்படி கண்டுபிடிச்ச சித்தர்கள்ல மாபெரும் சித்தர் இந்த ஔவையார். அவர்கள் என்ன பாருங்க, வீட்டு நெறிப்பால் என்று ஆரம்பித்து இப்ப அருள் பாலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 106வது பாடல் நம்ம இருக்கோம். இந்த அருள் விளைந்த பிறகு என்னன்னா விளைய போறது சொல்றதை கேட்டீங்கன்னா மிக 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 அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு. ஐயா பல பல பத்தாண்டுகள் இந்த ஒரு புத்தகத்தை வச்சு 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 அதுவே வீங்கி போயிடுச்சு. ஒரு பொருளை தொட்டு 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 எவ்வளவு அழுக்கா எவ்வளவு கசடா போக முடியுமோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு உரையல்ல, 2 உரையல்ல, கிடைத்த உரைகள் எல்லாம் வைத்து ஐயா படிச்சுப்பாங்க. ஆனா அது நம்ம அனுபவத்துக்குள்ள வர வரைக்கும் அதனுடைய உண்மையான பொருள் நமக்கு புரியல. இன்றைக்கு உண்மையான பொருளை சொல்லுகின்றேன். அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினார். இன் யுவர் இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங். If you bring the healing, ரெண்டையும் ஒன்னா வச்சிருந்தோம், இன்ஹேலிங் இருக்கக்கூடாது, எக்ஸ்ஹேலிங் இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? அசுத்த காற்று வராது, சுத்த காற்றை உங்களை கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் கல்லும் பிளந்து கடவுளையா. எப்பேற்பட்ட கொடுமைக்காரனாக, எப்பேற்பட்ட கட்டாந்தரையாக அவன் மனசு இருந்தாலும் கூட அதை இழகி அது ஒரு கருணையை மாறிவிடும், சுத்த அருளாக மாறிவிடும். ஆக எந்த அருளுக்காக வேண்டியவன் நாம் தவம் செய்கிறோமோ அந்த தவத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு 12 ஆண்டுகளிலே நாம் முற்றிலுமாக ஒரு முழுமையான மகனாக மாறிவிடுவோம். இப்போது மகனாக இருக்கிறோம், மகளாக இருக்கிறோம். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் நான், ஆண்டீர் பெண்டீர் என்று சொல். மாடு மனை வீடு என்று சொல்லுகின்ற போது பெண்டீர் என்றுதான் இதுவரைக்கும் சித்தர்கள் எழுதியிருக்கிறாங்க. இவையெல்லாம் நம்ம கிடைக்க வேண்டிய அடையத்தக்க என்று நாம் பாடுபட்டு பெற வேண்டியதாக இருக்கு. ஆனால் இங்க பெண்டீரோட சேர்த்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டு ஐயா ஆண்டீர் என்று எழுதியிருந்தேன். இந்த குழந்தை கேட்டா சக்தி அவளுக்கு மனசுக்குள்ள இருந்தது, என்ன அது பெண்டீர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆண்டீர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, ஐயா அப்படி எழுதியிருக்காங்க. பயம் அவளுக்குள்ள கேட்கறதுக்கு. ஆனாலும் அந்த இடத்துல வாசிக்கிற போதெல்லாம் ஒரு சின்ன தடை இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணுக்கு அடையத்துக்கு ஆண் தேவை, அதே மாதிரி ஆணுக்கு அடையத்துக்கு பெண் தேவை. மாடு மனை வீடு என்பது எல்லோருக்கும் தேவை. அப்போ செல்வம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னார்கள். அந்த அருள் என்பது இனி பிறவாமை
அல்லது இரவாமை என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைய முடியும். ஒரு ஜீரோ கிராவிடேஷன் அப்படிங்கிறது இல்லைங்கிறாங்க சயின்டிஸ்ட். என்ன சொல்றாங்க, கிராவிடேஷன் இருக்கு, ஆனா ஒரு ஜீரோ கிராவிடேஷன் இருக்க முடியுமா? ஈர்ப்பு இருக்கு, விளக்கு இருக்கு, ஆனா ஈர்ப்பும் இல்லாத விளக்கும் இல்லாத ஒரு தன்மை இருக்க முடியுமா என்று கேட்டா இது இன்னும் கண்டுபிடிக்க முடியல சயின்ஸ்ல. ஆனா சித்தர்கள் நம்மை வைத்து, நம் மனதை வைத்து நிச்சயமாக நம்மால் ஈர்க்கப்படவும் விளக்கப்படவும் இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் உச்சமான இடம். அது பிறப்பு இறப்பற்ற ஒரு தன்மையை நமக்கு கொடுத்து முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தன்மை விடுதலை என்று சொன்னார்கள். வீடு வேறு என்று சொன்னாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஐயா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்டாங்க, என் லட்சம் போது முடிக்கவே வச்சுட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஐயாவுக்கு ஒரு நன்றி, ஒரு வாழ்த்துக்கள். ஓம் சக்தி பராசக்தி. இதை மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணுங்கிற போது போன வாரம் நான் தடுமாறினேன். இந்த வாரம் ஒரு தடுமாற்றம் இல்லாம உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுப்பார். பயிற்சி ஆரம்பிக்கலாமா? பத்தட்டே காணும். சரி, நிமிந்து உட்காந்துக்கங்க, நிமிந்து உட்காந்துக்கங்க. ஓம் சக்தி. இந்த பயிற்சிக்கு முன்னாடி என்னடா இது ஒவ்வொரு வாரம் ஒரு பயிற்சி கொடுக்குறாரு, இன்னும் 1000 ஆண்டு வந்தா கூட ஒவ்வொரு வாரமும் இப்படியா பயிற்சி தான் கொடுத்துட்டே இருப்பாரு. எந்த பயிற்சி செய்யறது, எந்த பயிற்சி விடுறது? ஒவ்வொரு தடவையும் ஆணையப்பன் சாருக்கு முதல்ல மனசுல நிக்கிறது அதுவா தான் இருக்கும். போன வாரம் ஒண்ணு கொடுத்தாரு, அதுக்கு முந்தின வாரம் ஒண்ணு கொடுத்தாரு, இப்ப அடுத்த வாரம் என்ன கொடுக்க போறாரு நமக்கு தெரியல. போன வாரம் சொன்ன இதுதான் கடைசி, இனிமே பயிற்சி இருக்காது. இந்த வாரம் திருப்பி தொடங்கியிருக்கேன், அடுத்த வாரம் என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி சொல்லி தருவது? நான் சொன்னேன், ஒரு கார்பெண்டர் போனேன், அவர் ஒரு நட வேண்டிய செஞ்சு கொடுத்தாரு, என் பிள்ளைய நடக்க வச்சுட்டேன்னு ஈஸியா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கார்பெண்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, டே உனக்கே சொல்ல தெரியல, நீயே சொல்ல தெரியாம சொல்லி கொடுத்து எந்த பயிற்சி கொடுக்க போற, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி எல்லாம் ஒரே போராட்டம். அந்த போராட்டத்துல நான் என்ன பண்ணேன், முதல் கேள்வி எனக்கு வந்துச்சு. ஒரு சித்தர் சொல்றாரு, மூக்கு நுனிய பாருங்க. இன்னொரு சித்தர் சொல்றாரு, பூர்வ மத்திய கண்பூர்வ கூட்டுல பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப மூக்கு நுனினா இதான மூக்கு நுனி, கண்பூர்வ கூட்டுனா இதுல ஆயிடுது, அது டாப் ஆயிடுது, இது பாட்டம் ஆயிடுது. என்னடா அது இப்படியே சொல்லிட்டு வர்றாங்கன்னு கடுமையா பல தடவை நான் யோசனை பண்ணி பார்த்தது உண்டு. நேத்து என்ன பண்ணி நான் தியானம் பண்ற போது ஒரு கிழித்த துண்டை கழுத்துல போட்டிருந்தேன். கடைசியில முகத்தை அந்த பஞ்சஸ்தானம் பண்ணிட்டு படுக்க போடும்போது அந்த துண்டு தான் கிடைச்சது. அது போட்டு கழுத்துல போட்டது அப்படியே இருந்திருக்கு. எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன செஞ்சேன், அந்த தலையில கட்டுவேன் ஒரு மாலை, அதை எடுத்துட்டு கண்ணிலே கட்டிட்டு இப்ப கண்ணை மூடிக்கிட்டு அந்த அடியை பார்ப்போம், முடிய பார்ப்போம்னு சொல்லிட்டு முனி நூக்க பார்ப்போம், அப்புறம் நெத்திய பூர்வ மத்திய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமா கண்ணை கட்டினா ஒரு இருட்டுதான் இருக்கு, நுனிய பாக்குறது ஒரு சின்ன வெளிச்சம் வருது அந்த இருட்டுக்குள்ள. அதே மாதிரி பூர்வ மத்திய பாக்குற போது ஒரு வெளிச்சம் வருது. ஆக நீங்க தியானம் பண்ணுகிற போது நீங்க முனி மூக்க பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பலன் இருக்கு, அது கண்குருவ கூட்ட பார்த்தாலும் உங்களுக்கு பலன் இருக்கு. அதான் நடுப்பா சித்த ஆகாசம், சித ஆகாசம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆகாசம், வெளியில எப்படி ஆகாசம் இருக்கும் அது போல எங்கும் பரவக்கூடிய ஒரு நிலை இந்த மூக்க சுத்திதான் இருக்கு, மூக்க சுத்திதான் இருக்கு, கண்ணை சுத்திதான் இருக்கு. இது நீங்க இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்க வரும்போது கண்டிப்பா ஒரு பை கொண்டு வாங்க. அதுல அவசியம் நீங்க ஒரு டபல் வச்சுக்கணும். ஒரு பஞ்சஸ்தானம் பண்ணீங்கன்னா தொடக்கி செய்வது நீங்க எப்போது வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பேனா வச்சுக்கணும். அதே மாதிரி எழுதுறதுக்கு ஒரு சின்ன புக் மாதிரி வச்சுக்கணும், ஒரு டைரி மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப பேர் அதை ஃபாலோ பண்றீங்க, ஆனா இந்த டவலை கொண்டு வரத மறந்துடுறீங்க. இப்ப டவல் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் சொன்ன பயிற்சி எங்கேயே நீங்க செய்து பாருங்க, உண்மைதானா இல்லையான்னு. ஆனா உண்மையா இல்லைங்கிறத நீங்க என்ன செய்யலாம், இன்று இரவு நீங்க படுத்து தூங்குற போது ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சுட்டு இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகமெல்லாம் அப்ப இருட்டேன், உங்க வீட்டுல எல்லா லைட் ஆஃப் பண்ணிருப்பீங்க எக்ஸப்ட் அந்த வீடு விளக்க தவிர. இப்ப அந்த கண்ணுல கட்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா கண்ணுல பாக்குறது இருட்டும், ஆனா இந்த ரெண்டு கண்ணையும் ஒன்னா சேர்த்து நெத்தியில பாக்குறது வெளிச்சமும். இந்த ரெண்டு கண்ணையும் ஒன்னா சேர்த்து தான் நுனியை பார்க்க முடியும். இந்த ரெண்டு கண்ணையும் ஒன்னா சேர்த்தா தான் நுனியை பார்க்க முடியும். அதே மாதிரி ரெண்டு கண்ணையும் ஒன்னா சேர்த்தா தான் நீங்க நெத்தியை பார்க்க முடியும். அப்படி பார்த்தப்ப இந்த வெளிச்சம் தெரியுதுங்க. இப்போ நீங்க கண்ணை கட்டாமலே இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க. சாதாரணமா கண் மூடி இருக்கிறோம், அப்படி கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு கண்ணையும் நெற்றியில பார்ப்பது போல அங்க பாக்குறதுக்கும், அதே மாதிரி இந்த மூக்க பாக்குறது போல ஒரு சின்ன பயிற்சி பாருங்க. இதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்க, நெற்றியில் வெளிச்சம் பாருங்க. அதாவது கான்சென்ட்ரேட் த மிட் பிரைன் என்று அதற்கு பொருள். அதாவது தலை உச்சியில
மூளை பகுதியில மூளையினுடைய மையத்தை நீங்க கவனம் வச்சு இந்த தியானத்தை பழகுங்கள் என்று பொருள். இந்த நிலையில அந்த இன்ஹீலிங் எக்ஸ்ஹீலிங்க கவனிங்க. இப்போ எங்கேயோ நீங்க மொழி மூக்குல வைக்காதீங்க, அது கண்புருவ கூட்டுக்குள்ள வைங்க, அதாவது புருவ மத்தியில வைங்க உங்களுடைய எண்ணத்தை. இந்த நிலையில நீங்க போற வர மூச்சை கவனிங்க. இன்ஹீலிங் எக்ஸ்ஹீலிங் அல்லும் பகலும் பாருங்க. நிதானமா இருக்கட்டும் அந்த மூச்சு, புசு புசுன்னு இல்லாம நிதானமா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சை இழுத்துட்டீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சை விட்டு இந்த எண்ணிக்கை டைம் அளவு நீங்க மூச்சை நிதானமா உள்ள இழுக்கணும். அதே மாதிரி நிதானமா அதை வெளியே கொண்டு வரும். இன்ஹீலிங் எக்ஸ்ஹீலிங் அல்லும் பகல். இப்ப அருளை வர்றதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அப்படி உள்ள அந்த காத்தை இழுக்கிற போது நம.Se. அந்த உள்ள காத்தை இழுக்கிற போது நம.Se. யவசிமன நம.Se. யவசிமன. இன்ஹீலிங் எக்ஸ்ஹீலிங் அருள். இந்த சத்தங்களை நீங்க உள்ள கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. உடனே செஞ்சு பார்த்தா தெரியும். எங்க நண்பர் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னாரு. ஐயா ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துட்டு நான் பாட்டு வகுப்பு நடந்துட்டே இருந்தேன். வகுப்பு முடியறதுக்குள்ள வலி விட்டு போச்சுன்னாரு. என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப சொன்னீங்களோ அப்ப இருந்தே நான் உங்க வகுப்பையும் கேட்டுட்டு இருக்கிறேன், அந்த பயிற்சியும் செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் அருள். அப்புறம் வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது இடவாரத்துல புத்தகத்தை வச்சுட்டு அப்புறம் எடுத்து படிச்சுக்கலாங்கிற மாதிரி. ஏன்னா புத்தகத்தை படிக்கிறவங்க எடுத்து ஆசையா வாங்கிட்டு போயிருப்போம். சில சமயங்களை பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்க பரட்டியிருக்கே மாட்டீங்க. பல மாசங்கள் பல வருஷங்கள் கழிச்சு அப்புறம் ஐயா வாங்கி வச்சோம் படிக்கவே இல்லை, படிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறது அந்த அருமை. அது போல இதை காதுல வாங்கினோம் வீட்டுல போய் செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் மே நாட் பி பாசிபிள். இமிடியேட்டா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அருளை வாங்கிட்டீங்க. இப்போ இதை சொல்றதே கஷ்டம். நமசிவாய சொல்லிடுவோம் எல்லாரும். அதை அப்படியே உள்டா சொல்லுங்க, அதையும் பார்த்துட்டே சொல்லுங்க. இப்ப நான் அப்படிங்கிற போது அடி வைத்து பாருங்க, மாங்கிற போது தொப்புல பாருங்க, சீங்கிற போது இருதயத்தை பாருங்க, மாங்கிற போது கழுத்தை பாருங்க, யாங்கிற போது நெத்தியை பாருங்க. நம.Se. திருப்பி அப்படியே மாற்றா பாருங்க. யவசிமன திருப்பி. அப்ப இன்ஹீலிங் எக்ஸ்ஹீலிங் அருள் வந்துடும். அருள் வந்துடும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சி உங்களுக்கு சீரடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்மிடியட்டா உங்களுக்குள்ள நிதானம், அந்த மூச்சு நிதானத்துக்குள்ள வந்த உடனே இருதயத்தினுடைய துடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெர்ஃபெக்டா 72 பல்ஸ் பீட்னா 72 பல்ஸ் பீட் இருக்கும். அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர் பிரஷர் நம்ம உடம்புல நீங்க அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 130 அப்படின்னா 80 130 இருக்கும். அதே மாதிரி அல்கலின் அசிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 7+ தான் இருக்கும். B7+ அப்படின்னு அந்த மாதிரி நேரங்கள் அருள். அதுக்குதான் அருள் பேர். இந்த அருளை நம்ம வாங்கல. ஓடுறோம், ஆடுறோம், கோபப்படுறோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்முடைய குணம் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி அன்றாட அனுதினமும் ஒவ்வொரு செகண்டையும் இந்த வளர்ச்சி கஷ்டங்களை தடை பண்றீங்க. நீங்க அந்த அருளை தடை பண்றீங்க. அப்படி இல்லாம ஒரு நாளைக்கு காலையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அருள்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அருளை எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஒரு 10 மூச்சு நீங்க விடும்போது ஒரு பயிற்சி வந்துருச்சு இல்லையா, திருப்பி அதே பயிற்சியில இருக்கேன். இன்ஹேல் எக்ஸ்ஹேல். நம.சிவாய யவசிமா யவசிவா நம.சிவாய யவசிமா. இன்ஹேல் எக்ஸ்ஹேல். இப்ப என்ன செய்யுங்க, ஓம் நம.சிவாய ஓம் யவசிமான ஓம் நம.சிவாய ஓம் யவசிமான. இந்த ஓம சேர்த்தோடனே உங்க உடம்புல வந்து அருள் துடிக்கும், உடல் புலகாங்கிதம் ஏற்படும்.
ஓம் சேர்த்து நம சிவாய நிலைங்க. திருப்பி அந்த ஓமோட திருப்பி அதை கீழே இறக்கொள்ளாது. இப்ப தூங்குறதுங்கிறது வந்துட்டு மெடிடேட், அறிதுயில். இங்க அல்லும் பகலும் அருளுடன் தூங்குவது என்பது மெடிடேட். இந்த மெடிடேட்டிவ் பவர் அது எப்படி வரும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அருள் வந்துடும். மரத்தினுடைய தொடர்பு வருகின்ற போது ஒப்பற்ற ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும். இதை நீங்க 1 வருஷம் கொண்டு செலுத்துனீங்கன்னா உச்சியில அமுதம் சுரந்து அந்த அமுதம் சொட்ட ஆரம்பிச்சிடும். 12 வருஷம் நீங்க இதை செஞ்சீங்கன்னா பட்டினத்தார் மாதிரி சக்தி. ஆமா, வாட்டர் சுடன் ட்ரிங்க் வாட்டர். இந்த விஷம் தோய்ந்த ரொட்டியை கொடுக்கிற போது அது அவர் கண்ணுக்கு தெரியுது. நெய்யப்பமா நீ கொடுக்குற, அதுல பொய்யப்பம்ல நீ வச்சு கொடுக்குற, விஷம்ல நீ வச்சு கொடுக்குற, அதனால வீடே எரியட்டும் தூக்கி எறிகிறாரு. அது வீடு மட்டும் நான் தெருவே தெரியுது. எப்படியா வந்தது? பத்த வைக்கல உரசல. திடீர்னு அம்மா அன்னைக்கு என்னைய விளக்கு பொறுத்துங்கன்னு சொன்னா, நான் சொரக்கு உரசிட்டு இருக்கேன். அது கடைசி அந்த குச்சிகள் இருக்குது, உரசி அந்த இது இருக்குது. அம்மா அப்படின்னு நான் பொத்திக்கிட்டேன். ஏன்னா அந்த தொடர்ந்து அந்த டெய்லி நீங்க விளக்கு ஏற்றி அதை பொருத்தி பார்த்துனீங்கன்னா எங்கனக்குள்ள உரசுனா எப்படி அது பொருத்து வந்து புதுசா வச்சுங்க, யார் வேணாலும் உரசிக்கலாம். எடுத்து இப்படின்னு வந்துடும். இது நாள் ஆக அது போல நம்ம எந்த முயற்சியும் செய்யல. எத்தனையோ இடங்களுக்கு போனோம் இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்காக. ஆனா அவ்வளவு நம்ம உடம்புல உரசி நம்ம தேஞ்சு போயிருக்கிறோம். இந்த பயிற்சியை நீங்க டக்குன்னு பத்திக்குச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன தேடுனீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நோ பெர்த், நோ டெத், விரவா இரவா நெறி மாதவம் ஐயா சொல்றாங்க. இதுக்கு மேலான பயிற்சி நிச்சயமா இல்லை. அந்த பயில் முறைகள்ல நான் கொடுக்குறேன். நான் இப்போ என்னையா இது 1ஆம் கிளாஸ்லயும் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. இப்ப நான் 2ஆம் கிளாஸுக்கு போறேன், அப்ப ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்க தாத்தா. நாளைக்கு 3ஆம் கிளாஸ்ல இதை தான் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு. இல்லையாப்பா, அப்ப ஏ ஃபார் ஆப்பிள் 4 கோடு போட்டு அது ஸ்ட்ரைட் லைன், தென் திஸ் லைன் தட் லைன்லாம் சொன்னாங்க. அப்பா இப்ப டைரக்டா நீ சொல்ற இல்ல, வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. இப்போ அப்படிதான் அதை கொண்டு வரணுன்ட்டு. இது மட்டும் இல்ல, நீ பிஏ எம்ஏன்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு படிக்கிற போது இதே ஏபிசிடி தான் வரும். அதில் நீ கண்டிப்பா படிக்கணும். அது போல ஐயா சொன்னதையே ஒவ்வொரு கிளாஸிலும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. மரணங்காத பெருவாழ்வு, இந்த பயிற்சி செய்ய, அந்த பயிற்சி செய்ய, இப்படி பண்ணி எக்ஸிலே ஐயா மாயைன்னு சொல்லல வாழ்க்கைய. யாராவது ஒருத்தர் மாயை வாழ்க்கை என்றும் பிறப்பிறப்பை அவமானம் என்றும் என்று கருதினால் அவர்களுக்கு இந்த சங்கப்பல இடம் கொடுக்காது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக. எல்லாம் வரும் நம்ம வாழ்க்கையில. நோய் வரும், துன்பம் வரும், ஆக்சிடென்ட் வரும், செத்து பழைப்போம், இதெல்லாம் வந்துதான் ஆகணும். அது வரலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? அதுக்குள்ள நீங்க ஏன் இனிமே பிறவி இது மாதிரி வராம இருக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற பயிற்சி செஞ்சாகணும்னா வித்தை இல்லையே. அபத்தையில நம்ம இருக்கிறோம். எதுக்கு இந்த அபத்தை? எல்லாரும் சொல்லுவாங்க நான் அவத்தைப்படுறேன்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது வித்தை இல்லாததான் நம்ம அவத்தைப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நார்மலாவே சொல்றாங்க, ரொம்ப அவத்தையில இருக்க சாமி நானே, ஏதாவது ஒண்ணு எனக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு. ஒரு வித்தையை சொன்னா கேட்க மாட்டேன். ஏனென்றால் அவ்வையார் இருந்த காலத்திலே அவர்கள் இருந்த ஒரு மனோபாவனை அல்லது அந்த பேராற்றல் அறிவு என்பது வர 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 குறைஞ்சிருந்துச்சு. அன்னைக்கு எந்த குட்டையிலையும் தண்ணி குடிக்கலாம், மழை பெஞ்சு தண்ணி கிடைக்கும். காட்டு வழியில போறவங்க அங்கங்க ஊர் நீங்க தண்ணி குடிப்பாங்க எடுத்து. இப்ப நீங்க எங்க குடிக்க முடியுமா? எங்கேயும் போய் ஹோட்டல்ல கூட குடிக்க முடியாது. நீங்க அங்கேயும் பாட்டில வாங்கி வச்சுட்டு தான் குடிக்கிறீங்க. அவன் தண்ணியை எப்படித்தான் வச்சுக்கலாம் சுத்தமா இருந்தாலும். எத்தனை பேர் தண்ணி டம்ளர் பிள்ளைங்கனாங்களே நமக்கு ஒரு பாட்டில் வாங்கிடுவோம். அது போல ஆகிவிட்டது. அது போலவே இந்த பயிற்சிகளும் தூர்ந்து போய்விட்டன அல்லது மங்கி மறைந்து விட்டன. அவற்றை நான் எடுத்து வைக்கிறேன். நிச்சயமாக இதை நீங்க செய்யுங்க. 12 வருஷத்துல நீங்க எல்லாரும் ஒரு அருணகிரி ஆயினாலும் ஒரு ராமலிங்க சுவாமி ஆயிடும். ஓம் சக்தி. நான் சொல்லிக் கொடுக்கிற பயிற்சி முறைகளை தடுமாற்றம் இருக்கலாம், எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாம இருக்கலாம், ஆனால் நடவண்டிகளை நான் தேடுபவனாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுவதை, நான் உணர்ந்ததை, நான் புரிந்து கொண்டதை, எனக்கு என்னைக்கு குரு தீட்சா மந்திரம் கொடுத்தாரோ அன்றைக்குல இருந்தே நான் இதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். எனக்குள்ள வந்துருச்சு. ஆனா எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு தெரியல. அந்த நேரம் வரும்போது சில சமயம் நான் தடுமாறுறேன். அதனால ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்குவதற்கு கூட கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற அந்த வழிபாட்டு முறை அற்புதமான வழிபாட்டு முறை. 11 மணிக்கு ஐயா பேச வர, ஆனா 10 மணிக்கே அந்த வழிபாடு தொடங்கிறது. அந்த வழிபாட்டுல முழுது நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் அத்தனை உங்களுக்கு சித்திக்கும். ஒரு 2 hours you spend.
ஃபார் யுவர் ஹோல் லைஃப், ஃபார் யுவர் ஹோல் ஆஃப் டெத். அது உங்களுக்கு உதவி செய்யும். அதனால ஒரு வைராக்கியமா வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்ச பிறகு நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அன்னைக்கு எல்லாரும் டிக்கெட் எடுத்து தியேட்டருக்கு ஓடுவோம். இன்னைக்கு தியேட்டர் வீட்டுக்கு வந்துருச்சே, கைக்குள்ள வந்துருச்சு. வீட்டுல கூட வந்துருச்சு, கைக்குள்ள வந்துருச்சு. அன்னைக்கு அப்படி கிடையாது. மாட்னி ஷோக்கு இருக்கு, ஒரு டிக்கெட் எடுக்கணும், ஈவினிங் ஷோ இருக்கு, நைட் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையில் நின்று கிடப்பான். அடிதடி சண்டையெல்லாம் போடுவான். டிக்கெட் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மேல ஏறி இறங்கி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே, டவுன்லோட் பண்ணுப்பா. அவன் எத்தனை கோடி வந்து செலவழிச்சா என்ன செய்ய, அடுத்த நிமிஷமே வந்துடும், ராக் கையில வந்துடும், பார்த்துறாங்க. நமக்கு முன்னாடி உலகம்லாம் வெளியாயிடுது. அதனால இன்றைக்கு இந்த மந்திரத்துல ஐயா வந்து அப்படிதான் கொண்டு வராங்க. எந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பொருள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையான மெய் பொருளை உங்களுக்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். இதை உள் வாங்குங்க. பயிற்சி ரொம்ப சுலபமானது. இன்னும் உங்களுக்கு சுலபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சியை நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். மனசு நமக்கு தெளிவா இருக்கு, தெளிவுபடுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வெளியே வந்திருக்கிற சமயத்துல இதை எப்படி தெளிவுபடுத்துவாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. நான் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். சாதாரணமா ஒரு 8 மணிக்குள்ள மகர சங்கராந்தியை ஒட்டி ஒரு 20-21 நாளைக்கு அந்த தொடர்ந்து சூரியனை பார்ப்பது வழக்கம். கண் விழிக்காம விழித்த கண் விழித்தபடியே சூரியனை பார்க்கறது ஒரு வழக்கமான விஷயம். இன்னைக்கு நான் வந்த உடனே அந்த சூரியனை பார்த்தேன். அந்த இந்த எட்டு அந்த எட்டு நகரல ஒரு 20 நிமிஷம் அந்த சூரியனை பார்த்துட்டு சாதாரணமா பாக்குற போதே சூரியன் வட்டமா நிலா மாதிரியே தெரியும் எனக்கு. இன்னைக்கு அந்த சூரியன் நல்லா பார்க்க முடியல. சுட்டரிக்கிற சூரியனா இருக்குது, கொதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வட்டமே எனக்கு தெரியல. பார்த்த ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகுதான் அந்த வட்டம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிலவு போல தெரிய ஆரம்பிச்சது. ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் அதை பார்க்கல. இதே இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நேரா அந்த பவளவள்ளி கிட்ட போய் நின்னோம்னா நமக்கு மேல கொடை பிடிச்சது மாதிரி ஒரு பச்சை வந்துடும். அப்படி ஏறிட்டு நீங்க மேல பாத்தீங்கன்னா நம்ம மேல பெரும் கொடையை விரிச்சது மாதிரி இந்த அரச மரத்தினுடைய இது வந்து அந்த மாதிரி நீங்க அங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு மரம், வேப்ப மரம் வச்சிருக்கேன். அங்க நின்றுதான் பார்ப்போம். ஸோ நேரடியா பார்க்க முடியும் சூரியன். இந்த வீடை எப்படி அமைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த லைன்ல அமைச்சிருக்கேன். மற்றவங்களாம் தெரு லைன்ல அனுப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோணலா இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் எந்த பாதையில போகுது, மகர உத்தராயணம் தட்சிணாயணம் போறதுக்கு முன்னாடி, புறப்பாட்டுக்கு முன்னாடி எந்த நடுநிலையிலிருந்து புறப்படுதோ அந்த நேர்கோட்டில் அமைச்சிருக்கு. அதனால சூரியனை அதை பார்க்க முடியுது. இல்லை நம்ம கேட்டுட்டு இருந்தே பார்க்கலாம். அப்புறம் அந்த வேப்பரத்தை பார்த்து திருப்பி வந்துடும். இன்னைக்கு அதே மாதிரி பார்த்து உள்ள போய் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். கண்ணை மூடிட்டு இருக்கிற போது முதல்ல அந்த சூரிய வட்டம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ரத்த சிவப்பு அந்த தெளிச்சது மாதிரி அந்த வட்டத்தை சுத்தி இருந்தது. அப்புறம் நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளைகள்லாம் சட்டை போட்டுட்டாங்களே, இந்த நிறம் தெரிஞ்சது. இந்த நிறத்தை சுற்றி ஒரு வெளிரிய மஞ்சள் நிறம் தெரிஞ்சது. அந்த மஞ்சள் நிறத்தை சுற்றி கிரே கலர்ல கருமையும் இல்லாம வெம்மையும் இல்லாத அந்த கிரே கலர் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு தெரியும். இமிடியட்டா கமலிக்கு படத்தை வரைஞ்சு அனுப்பிச்சேன். அவங்க அங்க இருந்து அந்த படத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதுல கலர் இல்லை, கலர் இல்லை. ஆனா நான் பார்த்த அந்த 7 நிறங்களும் இருக்கு. இந்த 7 நிறங்களும் 7 விதமான உண்மைகளை உங்களுக்கு சொல்லுங்க. இந்த பயிற்சி நீங்க செய்யற போது இந்த நமச்சிவாயம் யவசிமன என்று சொல்லக்கூடிய இந்த அல்லும் பகலுமாக, அதாவது உள்ளும் புறமுமாக நீங்கள் இழுக்கக்கூடிய அந்த மூச்சினுடைய தன்மை, இந்த நிறங்களையும் நீங்க பார்த்து இந்த நிறத்தை வைத்துக் கொண்டே நீங்க மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 வருஷத்தை நீங்க தள்ளிட முடியும். ஒவ்வொரு நாளும் காலையில சாயங்காலம் 2 நிமிஷமும் 1 நிமிஷம் கூட இருங்க. 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேல வச்சுக்காதீங்க. 20 மினிட்ஸ்க்கு மேல எந்த காலத்திலும் வச்சுக்காதீங்க. எப்போது உலகியல் நினைவுகள் வருதோ அப்ப எந்திரிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கணும். உதாரணமா நீங்க 5:30 மணிக்கு எந்திரிக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எதுக்காக முன்னாடி எழுந்திரிச்சிடும். 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடும். எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இதை கொஞ்ச நாளைக்கு நீங்க காலையில சூரிய உதயத்துக்கு பிறகு 2 மணி நேரம், இப்போ 6 மணிக்கு சூரிய உதயமாக 8 to 8:15 இதை பார்க்கணும். அதே மாதிரி மாலையில மறைய போகிற சூரியனை அந்த சன் செட்டுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கணும். 6 மணிக்கு ஈவினிங் சன் செட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 4 மணி அந்த சூரியனை பார்த்துட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சூரியனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி முயற்சியை நீங்க விட்டுறலாம்.
நெத்தியில பார்த்த உடனே இந்த இது தெரியும். இது படிப்படியா இந்த கலர்கள் எல்லாம் மாறி சுத்த வெளிச்சம், கலரெல்லாம் மாறிட்டு சுத்த வெளிச்சம். சுத்த வெளிச்சம் எப்படி இப்ப பாக்குறோமோ அது மாதிரி அந்த வெளிச்சம் வரணும். அப்படி வரும்போதே உங்களுக்கு உங்களுடைய சித்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா மூச்சுக்குள்ள நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். அத்து மந்திரம் சொல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயாவோட தீட்சை வாங்கினவங்களுக்கும் நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கை வளர்த்துக்கும் நோயின்மைக்கும் அது தரும். அப்புறமா ஐயா சிறப்பு ஊதுமுறை பொது ஊதுமுறையில கொடுத்த மந்திரங்கள் நோய்களை நீக்குவதற்கான வழிமுறைகளை தரும். இது பிறப்பில்லாத இறப்பில்லாத ஒரு நிலையை தரும். நீங்களும் சித்தி ஆகலாம். என்னுடைய நோக்கமே 20 பேரோ 10 பேரோ 5 பேரோ 2 பேரோ ஒரு சக்தி எத்தனை வருடங்களோ அதை பத்தி எல்லாம் கணக்கு இல்லை. இந்த உண்மையை நம்ம கொடுத்து விட்டோம். இந்த இயற்கை உண்மை அருளை தொல்லை அருளை நம்ம கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை பெற்று வைக்கிறவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஈவன் நம்ம லைஃப்ல பிராக்ஷன் அளவுக்கு நமக்கு கிடைச்சாலும் தெரியும். அது நமக்கு மிகுந்த நன்மையை தரும். முதல்ல நோய் நொடியிலிருந்து விளைக்கிறோம். நம்மளை அழுத்தக்கூடிய மனபாரங்களிலிருந்து நாம் விலகி விடுவோம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகியல் துன்பங்களான கடன், வழக்கு வம்புகள், போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ரேஷன் ஸ்டாண்ட், இந்த மாதிரி போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு அற்புதம் நமக்கு கிடைக்கும். நீங்க எத்தொழிலை செய்தால் ஏதப்பட்டால் உத்தர நிலை இருக்கக்கூடிய இந்த மௌனம் என்கின்றது உங்களுக்கு வாய்க்கிற போது நீங்க அந்த தொழில்ல டாப்ல ஒரு சயின்டிஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துக்கு உதவக்கூடியான அற்புதத்தை விளைவிக்கிறீர்கள். நீங்கள் ஆசிரியர் தொழில் பார்த்தீர்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் ஒவ்வொரு குழந்தையும் இப்படித்தான் அந்த ஆசிரியர் கூட தான் இருக்கணும், இவர் தான் எனக்கு உண்மையான ஆசிரியர் என்று வாழ்நாள் முழுவதும் நினைக்க முடியாது இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் சுத்தமான உங்களுக்கு தேவையான அந்த லாபத்தை மட்டுமே பார்த்து கொண்டு மிக உயரிய ஒரு நிலையை அடைவீர்கள். மிக உயரிய ஒரு நிலையை அடைவீர்கள். கட்டட நிபுணர்கள், படம் வரைகிறவர்கள், கலாக்காரர்கள், நடிப்பவர்கள், யாராக இருந்தாலும் அந்த துறையில மிகுந்த வல்லுநர்கள் நடிப்பு லேசா நினைக்க வேண்டாம். கூத்தாடிகள் நினைக்கக்கூடாது. அதிலும் கூட சில நடிகர்கள் தான் பிறந்த நாள் எப்படி உண்மையோ அதுபோல் நான் இறக்கிற நாள்களை சொல்லி இறந்திருக்கிறார். எல்லா அவத்தையும் பட்டு இறக்காமல் துடித்துக் கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார். உயிர் போகாதா என்று சொல்லி. ஏன்னா பிறப்பிறப்பு அவத்தை அப்படிப்பட்டது. குழந்தை எப்படி பிறக்குதுன்னு நான் சொன்னேன்னா, நான் எப்படி இறக்குதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால அவரவர் அனுபவிக்கக்கூடியது எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் வேண்டுமானால் அவர் 3-4 நாட்களுக்குள் நீங்க இந்த உடம்பு அப்படியே உட்கார வச்சுட்டு போயிடலாம். இல்ல இந்த உடம்போட அப்படியே மறைஞ்சிடலாம். ரெண்டு இந்த பயிற்சிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. தொல்லை அருள் அப்படிங்கிறது சாதாரணமான அருள் அல்ல. இதற்கு ஐயா ஒரு மரண வைசகம் என்ற ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல ஒரு 5 காப்பி எனக்கு இருக்கு. இதை முதல்ல கேள்வி கேட்டவர் இதை வாங்கிக்கிட்டோம். வாங்க ஐயா, நீங்க ஒரு 10 பேருக்கு இதை எடுத்து கொடுங்க. முன்னாடி வணக்கம் வச்சிருந்தோம். வர்றவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன். அது பல சமயங்கள 4-3 மடிச்சு இங்கேயே கிடந்ததை பார்த்திருக்கேன். சில பேர் அதை கிழிச்சு இது குங்குமம் இது மடிச்சுட்டு கொண்டு போனதை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐயா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்களே, இந்த வீட்டுல கொண்டு போய் எங்க வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டேன். நான் மனசுல இது வச்சுக்காது. அதே சமயத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் கூட கூச்சப்படாம அதை வாங்கிட்டு நீங்க மட்டும் இல்ல யார் யாருக்கு உங்க நண்பர்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்களே பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் இப்போ வச்சிருக்கீங்க, பிரிண்டர்ஸ் இருக்கு. இல்லைன்னா எந்த ஜெராக்ஸ் கடையில கொடுத்தாலும் கூட அதை நீங்க வாங்கிக்க முடியும். சக்தி அதுல நீங்க மறக்காதீங்க. எனக்கு இந்த குரலுடைய இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பின்னால இது புத்தகங்களா வரப்போகுது. அதே மாதிரி இந்த குரலுடைய பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிக்கலாம். அவ்வை குரலுடைய விளக்க உரைகள் இப்பெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது. விளக்கமே இல்லாத குரல் மட்டும் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுடைய விளக்க உரை வந்தது பிறகு ஒப்பிட்டு பாருங்க. நிதானமா எப்போதும் வச்சுக்கோங்க. வெறும் ஏட்டளவுல நம்ம இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஐயா ஏட்டளவுல பல வருஷங்களை நான் கழிச்சுட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் பயிற்சிக்குள்ள வந்தேன். பயிற்சிக்குள்ள வந்த பிறகு என்னை வழிநடத்துகிற ஒன்று இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்த பிறகுதான் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்திருக்கிறேன்.
அதன் பிரகாரம் பார்க்கிற போது ஒவ்வொரு செகண்டும் எனக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று பேசுகிறது. இன்னைக்கு நடந்ததுதான் நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொடுக்குறேன். நேற்று யாராவது கேட்டா எனக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கேன். நல்ல ஒண்ணை மட்டும் பார்த்துக்கங்க. த ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் நம்ம லைஃப், த செகண்ட் ரெஸ்பிரேஷன் அது தொல்லை. செகண்ட் ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எல்லா விதமான நன்மை நடக்குது. ஆனா நீங்க தூங்குறது எப்படி தூங்குறீங்கன்னு பாருங்க. நைட்ல படுத்து தூங்குற போது திடீர்னு நீங்க எந்திரிச்சிங்கன்னா எந்த நாசில் நடக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு லெஃப்ட் நடந்துருக்கும், இல்ல ரைட் நடந்துருக்கும். இடது நாசி ஓடிட்டு இருக்கும், இல்ல வலது நாசி ஓடிட்டு இருக்கும். இடது நாசி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கனவும் அதே மாதிரிதான் வந்துட்டு இருக்கும். பெரும்பாலானவங்க சண்டை போடுற மாதிரி கனவு கண்டுறீங்க. பெரும்பாலானவங்க கிணத்து தண்ணியை பாக்குறீங்க. மிக பெரும்பாலானவங்க கரெக்டான பாம்பு இந்த போன்ற பிராணிகளை பாக்குறீங்க. இன்னும் பல பேருக்கு ஒரு கனவு கண்டு எந்திரிச்சா என்ன கனவுல எனக்கு தெரியல, மறந்து வச்சுக்கிறது மாதிரிதான் எந்திரிக்கிறீங்க. இப்படிதான் நடந்துட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அப்படி பார்க்காம கொஞ்ச நாளைக்கு என்ன நாசியில எந்த முக்கியம் நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யுங்க, நெத்தியில் சொன்ன இல்லையா இப்போ ஓம் நம சிவாய என்று பார்க்கிற போது நெத்தியில் இது மேல் மூலாதாரம், யவசிமான இது கீழ் மூலாதாரம். ரெண்டுலயும் ஓம் தான் இருக்கு. பிரபஞ்சம் ஓம்குள்ள இருக்கு. ஆ ஊவியம் என்று எல்லாமே அந்த ஓம்குள்ள. சோ அந்த பிரபஞ்ச கதியை நீங்க உங்களுக்கு உள்ள வாங்குற போது இந்த அருள் நிலை சேரும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இடது நாசி தம்பற்றோம், வலது நாசி ஓடுறதை நீங்க பார்க்க மாட்டீங்க, நடுநாசி பரிய ஆரம்பிச்சு. இப்ப அந்த பிராக்டிஸ பாருங்க. இப்ப என்ன செய்யுங்க, இப்போ ஓம் நம சிவாய ஓம் யவசிமன். உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் ஒருங்கு கொழுவேன் நல்ல மலமா இருக்கலாம். நல்ல மலம் என்பது நம்ம இழுத்துட்டு போகுது இல்லையா, நம்முடைய மனசு எங்கேயும் இழுத்துட்டு போயிருப்பாரு. அந்த இழுவை இல்லாம ஒரே மாதிரி ஒருங்கிணைஞ்சு வரும். அப்படி வரும்போது ஒரு 10 மினிட் ஒரு 10 பிரீத்ஸ் எடுக்கிற வரைக்கும் பயிற்சி செஞ்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. எந்த தவறும் இல்லை. உங்களால அந்த சொல்ல நினைக்கணும், வாயினால் அசைக்க கூடாது, அசபாவா இதை செய்யணும். மனசுனால நினைக்கிற போது மூச்சு அதே மாதிரி இன்ஹிலும் எக்ஸ்ஹேலும். இதே மாதிரி இரவுல நீங்க எந்திரிச்சு எப்பெல்லாம் உங்களுக்கு நினைவு வருதோ அந்த தூக்கம் கேட்டு இரவுல எந்திரிச்சு நீங்க திருப்பி படுக்கிற போதெல்லாம் இந்த 2 நாசில ஓடுறபடிய செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாசிக்குள்ள கொண்டு வர முடியா பண்ணிடுங்க. இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு நாசிக்குள்ள வரும். அப்படி ஒரு வருஷம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள செய்யுங்க. ஓம் சக்தி பராசக்தி. நான் ஐயா கொடுக்கிறது அருமையான வித்தை. வித்தை கற்றவா விதியை வென்றவா என்ற அற்புதமான ஒரு மருவத்தூர் மந்திரம் இருக்குது. இந்த வித்தையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விதிகளை நீங்க வென்றலாம். ஆனா நீங்க படிச்ச கதைகள் எல்லாம் எப்படி இருக்கு, வில்லை எடுத்தா முறித்தான் என்ற கதை தான் இருக்குது. அதை வளைத்தான் என்கிற கதை.
வில்லை எடுத்து முடிச்சவன் கதை என்ன? த்ரூ அவுட் லைஃப்ல நிம்மதியே இருக்க முடியும். இப்ப வில்லை வளைத்து அம்பை தொடுத்து குறி வைத்து அந்த குறித்த குறியிலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி அம்பும் அங்க போய் சேர்ந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு காலம் நம்ம கற்க வேண்டியது இருக்க. டல்லாஸ் 10-12 சீடர்கள் இருக்கிறார்கள். ஒரு நதிக்கரை ஓரமாக விவேகானந்தர் சென்று கொண்டிருக்கின்றார். பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு போகிறார். அப்படி போகிற போது அந்த நதி குறுக்க சலசலன்னு ஓடுற அந்த தண்ணியில படும்படியா முட்டைகளை கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு டல்லாஸ் ஒரு அந்த கௌபாய் அவரை சுட்டுட்டு இவர் அந்த பாதையில் நடந்து போறார். போகும்போது லேசா அவனை பார்த்து சிரிக்கிறார். அவனுக்கு கோவம். ஒரு இந்து சன்னியாசி நம்ம ஆளுங்களை இப்படி கூப்பிட்டுட்டு இங்க ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிட்டு நடந்து தெரியுறானே, அது என்ன பார்த்து சிரிக்கிறானே. ஹாய் போய் லாஃபிங் அட் மீ. சுவாமிகள் பாக்குறாரு. நோ ஜஸ்ட் அப்படிங்கிறாரு. நோ யூ ஆர் லாஃபிங் அட் மீ, யூ டு அப்படின்னு சொல்லி கோவத்துல அவன் என்ன செய்யறான், அந்த துப்பாக்கி கையில விட்டுட்டு நீ என்ன பார்த்து சிரிச்சையில நீ சுடு, ஒன்னாவது சொன்னால சுட முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அதுல ஒரு 8 இது இருக்கு. டுக் 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 டுக்னு ஒரு 5 இது அப்படியே வரிசையா சொல்றாரு. அவன் எத்தனையோ காலம் பயிற்சி பண்றான். ஓடுறது சலசலன்னு ஓடுற தண்ணியில முட்டை கட்டிட்டு தூங்கிட்டு இருக்குது. சாமிகள் ஒரு தடவை கூட பிராக்டிஸ் பண்ணல. கண்ணை வாங்கி சொல்றாரு, துப்பாக்கி வாங்கி சொல்றாரு. அப்போ அவனுக்கு அதிசயமாக போய்விடுது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது வித்தை. மனம் மனக்கண் பார்வை, மனம் மனக்கண் பார்வை, உங்களுடைய மூச்சு, இந்த 3 வந்து சிங்கர்னைஸ் ஆச்சு. பார்ப்பது, பார்ப்பது பொருள், பார்ப்பானாகிய 3 ஒரு நேர்கோட்டில் வருகின்ற போது உங்களால் இயலாத காரியம் ஒன்றுமே இருக்காது. இப்ப இடது கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு நடக்க முடியல. இந்த வித்தைய, இந்த நமசிவாய வித்தையை சொல்லிட்டே வாங்க. எனக்கு இடது கால் வலிக்குது, அதையும் நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லிட்டே வாங்க. ஒரு 3 நாளைக்குள்ள அந்த இடது கால் வலி உங்களுக்கு விட்டுடும். என் பொண்ணுக்கு சரியா திருமணம் அமையல, இது எனக்கு ரொம்ப வருத்துது, குடும்பத்தையே ஒரு மாதிரி பெரட்டி போட்டுட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யுங்க. நீங்க உள்ளம் புறம். அப்போ அந்த இரவுல நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நமசிவாய மந்திரத்தை மேலையும் சொல்லுங்க, கீழையும் சொல்லுங்க. அதே சமயத்துல என் குடும்பத்துல வந்து ஒரு நல்ல காரியம், சுப காரியம், இந்த குழந்தைக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வரணும், நல்லபடியா வரணும்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கிட்டு நீங்க பண்ணுங்க. உடனே நடக்கும். என்னோட அம்பளத்தை எல்லா பொருளும் முடிக்கலாம். இன்னைக்கு இந்த பொருள்ல என்ன சொல்ல பாருங்க, எல்லா பொருளும், எந்த பொருள் உங்களுக்கு வேணும் அத்தனை உங்களுக்கு கிடைச்சோம். சின்ன உபாயங்கள் சொல்லியிருக்கேன். அப்புறம் வெறும் மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க பாட்டு உட்காந்து தவம் இருங்க, எந்த வேலைக்கு போகாதீங்க. நான் அசைஞ்சால் அசையும் ஐயா சொல்லியிருக்காரு. அதனால நான் உட்காந்துக்கிட்டே இருக்க போறேன், நான் எல்லாத்தையும் அசைக்க போறேன். இந்த சீஃப் மினிஸ்டர் வேண்டாம்னா அவர் போய், இந்த பிரைம் மினிஸ்டர் வரணும்னா வரணும் அப்படிங்கிற நினைப்பேன். அதாவது தங்கரம் முடிக்கணும். அவம் செய்வான் தன்கர்மம் செய்வான், அவம் செய்வான் ஆசை வளைப்பட்டு. அப்போ அந்த ஆசையில நாம அவத்தை வருவதற்கு பதிலாக இந்த வித்தைகளை கொண்டு வருகிறது. உண்மையான உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஒரு தாய் தன் குழந்தைக்கு தக்க தருணத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பது உண்மையான ஒரு ஆசை, ஒரு வேண்டுகோள். அது ஏன் இவ்வளவு தடை வருது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய உலகியல் சிக்கல்களும் சூழல்கள் அப்படி இருக்கு. ஆக நீங்க ஒருநிலைப்பட்டு நீங்க வேண்டி உருகி வேண்டி அழுதாலும் சரி கிடைக்கும். இந்த மந்திரங்களை சொல்லி உச்சரிச்சாலும் கிடைக்கும். ஆனா அது நாள்பட்டு கிடைக்கும். ஆனா இது உறுதியாவே கிடைக்கும். நீங்க சரியா லயப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா 5 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள, சில சமயங்கள் நான் லயப்பட்டு சொல்றேன் 5 வாரம் நீங்க வாங்க, எல்லாமே சரியாயிடும். எத்தனையோ பேருக்கு 3 வாரத்துல 2 வாரத்துலயே சரியாயிடும். இந்த பயிற்சி செய்யுங்க, 3.25 நாளைக்குள்ள உங்களுக்கு சரியாயிருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அப்படி 3.25 நாளைக்குள்ள சரியானவங்களா இருக்காங்க. எது சொல்லையும் கேட்காம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு அபத்தப்படுகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம ஐயா நான் அனுபவப்பட்டதை சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்ததை மட்டும்தான் சொல்லுகிறேன், கற்பனை இல்லாததை உண்மையான நான் சொல்லுகிறேன், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால அவைகள் நிச்சயமாக பலிதமாகும். உண்மையான ஆன்மீகம் தேடி வருகிறவர்களுக்கும் சரி, உலகாயுதமான பல துன்பங்களும் கஷ்டங்களும் அடைந்து அவை நீக்க வேண்டும் என்று இந்த இடத்துக்கு வருகிறவர்களுக்கும் சரி, ஓம் சக்தி எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி ஓம் சக்தி அடைகின்றேன். இனி கேள்வி பதில் செக்ஷன். இதை தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேள்வி.
உலகில் அல்லாம ஆன்மீக சம்பந்தமா பொதுவா ஒரு 2 பேர் பெண்கள் சைடுல ஒரு 2 பேர் ஆண். தியானம் பண்ணும்போது நினைச்சு சார், ஒரு வீடு பத்தியில் எரியுது அப்படின்னு நினைச்சுருந்தேன். தியானம் பண்ணுவாங்க 4 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணுவோம். சரி, மூச்சு பசுங்க அது கொண்டு அவங்க ஒரு வீடு பத்தியில் எரியுற போல கனவு பண்ணுவோம். பட்டினத்தர் கதை சொல்லுங்க. சரி, பட்டினத்தர் கதை படிச்சிருக்கீங்க. தயவு செய்து டெஸ்ட்ரக்ஷன் வர்ற மாதிரி தியானத்துல கொண்டு வராதீங்க, வந்துடும். ஏன்னா நம்ம மனசு எது வேணாலும் நினைக்கும். விவஸ்தை கெட்டது, அறிவு கெட்டது. இந்த மனசு மட்டும் பாத்தீங்கன்னா எதைத்தான் நினைக்கணும் இல்லை, இந்த மாதிரி கற்பனை செய்யுது, என்ன மாதிரி வேணாலும் கற்பனை செய்யுது. ஆமா, அருமையா ஒரு 2000 கொடுத்துட்டு அக்கௌண்ட்ல போட்டு பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்போம். போகும்போது சொல்லியல்பட்டே பார்த்து கொண்டு வாடா, எங்கேயாவது அவரை விட்டுறாதான் திட்டு கூட அந்த பயத்தையும் உண்டாக்கி விட்டுருவோம். அந்த எண்ணமே வரக்கூடாது. என் பையன் மிகவும் கெட்டிக்காரன், எந்த காரியமும் சரியாக செய்யும். இந்த இடத்த இதை போட்டு அக்கௌண்ட்ல போட்டோன்னு போட்டோம். எப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, தலையணை மந்திரம் போட்டாலும் போடுவா, ஜாக்கிரதப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தகராறு தான். அடுத்த 3 மாசத்துல வீட்டு விட்டு வெளிப்போம். எப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அப்ப சொல்ல கேள்வி, 2 பேரும் அனுசரிச்சு போங்க. இது வரைக்கும் உனக்கு 2 காது 2 கண்ணு, இதுவே உனக்கு 4 காது 4 கண்ணு, நீங்க 2 நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வாங்கப்பா, வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அப்பா ஒரு மகான் மாதிரி அன்னைக்கு சொன்னாரு, ஓ பேச கேட்கல பாரு, நான் அவஸ்தப்படுறேன், இனிமே நீங்க சொல்றத கேட்கறேன்னு அவன் சொல்லுவான் அவகிட்ட. ஆமாங்க, அது சரித்தாங்க, நானும் அவங்ககிட்ட சொல்றேன். எப்பா உங்க அப்பா 4 கண்ணு தான் சொன்னாரு, இப்ப நம்ம அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்களுக்கு 4 நாள் இருக்குது, இப்போ அவங்களே நம்ம கன்சிடர் பண்ணா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். இவ்வளவுதான் ஆன்மீகம், வேற எதுவுமே இல்லை. அப்போ பிரிஞ்சு போறது சேர்ந்து வர்றது நமக்குள்ளதான் இருக்கு. சக்தி உங்கள நல்லவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தா கூட எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, என் பிள்ளைங்களை அப்படித்தான் காப்பாத்துறேன். ஏன்னா நல்ல மனமும் நல்ல எண்ணம் இருந்ததுனால அந்த ஆக்சிடென்ட்ல ஆளுக்கு ஒரு இடத்துல விழுந்தாங்க, இன்னைக்கு எல்லாம் பிழைச்சு வந்து உட்காந்துருக்கோம், யாருக்கும் எதுவும் ஆகல. எதிர்பாராம நடக்கிறப்பான ஆபத்துகள்ல என்னென்னமோ நடந்துருது, நம்ம திருப்பி அவங்களை பார்க்க முடியாம. அதனால நிச்சயமானதையும் நம்பகத்தக்கமானதையும் தெரிந்ததையும் இதுவரை உணர்ந்து அறிந்து அதனால் அனுபவப்பட்டதை மட்டும்தான் ஐயா அந்த மேடையில சொல்றேன். இந்த மேடை உங்களுக்கு ஒரு சங்க பலகை போல எல்லாருக்கும் இடம் கொடுக்கும். நம்ம எல்லாத்தையும் வேண்டலாம், தப்பே கிடையாது. நம்ம யார்கிட்ட போய் வேண்டிக்குவோம், கடவுள்கிட்ட தானே வேண்ட முடியும், நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்க. அதனால இந்த இயற்கை தத்துவங்கள் தானே கடவுளாக உருமாறி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தவறில்லை. மனம் ஒன்றினால் நீங்கள் அவரோடு பேசலாம். தருமை பேசினா நீங்க பேசலாம். நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். கூந்தலுக்கு மனம் இருக்குமா இயற்கையா? கூந்தலுக்கு மனம் இருக்குமா இயற்கையா? நீங்க ஒண்ணு இந்த பெட்டிக்கு ரிப்பேர் பண்ண முந்தானால் போனேன், திடீர்னு ஒரு மனம், யாரும் பார்த்தா ஒரு அம்மா போயிட்டு இருக்குது அந்த பக்கம். அப்புறம் பார்த்தா இவ்வளவு சோர்வா போறாங்களே அப்படின்னு பார்த்தா காலையில அடிச்ச புஸ் புஸ், என்னால நடந்தே போக முடியல பக்கத்துல, அவ்வளவு ஒரு மனம். இப்ப நானே சிவனா இருந்தேன்னா கோத்தும்பியை கூட்டி கேட்க மாட்டேன், மேனுஃபேக்சர் பண்ற பாருங்க அவன் கூட்டி கேட்பேன். நான் இது எந்த பிராண்டு, நானும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன், காலையில அடிச்சு சாயங்காலம் வரைக்கும் இருக்கேன். அப்படிதான் தோணும். இப்படிதான் வாழ்க்கை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கேன். அதனால பல நறுமணங்களை நாம், அந்த அனுபவங்களை நாம் இழந்து விடுகிறோம். இழந்த அனுபவங்களை மீண்டும் பெறணும். சக்தி கொஸ்டின் தான் கேட்டீங்கன்னா ஒருத்தரோட கேட்கலாம். ஐயா இன்னைக்கு சொன்ன இல்லையா, இன்னைக்கு நைட் என்ன செய்யுங்க, கண்ணை கட்டிக்கோங்க துணியை வச்சு இருட்டுக்குள்ள. நீங்க அந்த மூக்கு நுனின்னு பார்த்து பாருங்க, அங்கேயும் வெளிச்சம் தெரியுது. புருவ மத்தியில பாருங்க, அங்கேயும் வெளிச்சம் தெரியுது. ரெண்டும் இல்லாம கண்ணை சாதாரணமா நீங்க பாருங்க, இருட்டாவே இருக்கு. இருட்டுக்குள்ள இருட்ட பாருங்க, இருட்டுக்குள்ள இருட்ட பாக்குற போது தெரிகிற வெளிச்சத்தை தான் அவங்க பார்க்க சொல்லலாம். அப்ப மூக்கு நுனி அப்படிங்கிற போது 2 கண்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். நீங்க அந்த பிரம்மகுமாரிஸ் என்ன செய்வாங்க, ஒரு புள்ளிய மையமா வச்சு கலரை போட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. உட்காந்து அதைத்தான் பார்த்து தியானம் பண்ண சொல்றாங்க. உங்க 2 கண்ணும் அதே பார்த்து தியானம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தியான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஷூட்டிங் போறபோது சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்கும், மேக்பை இருக்கும், அவுட்டர் இருக்கும், இன்னர் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு ஸ்கொயரா வச்சிருப்பாங்க. நீங்க எய்ம் பண்ணி சுடணும். எல்லாருமே அந்த மைய புள்ளியை தான் பார்த்து சுடுவோம். ஆனா நம்மளோட வித்தை சரியா இருந்தா தான் அதுக்குள்ள போய் அடிக்கும், இல்லைன்னா அவுட்டர்லயோ இல்லாட்டா வாஷ் அவுட் ஆகி போறதுக்கும் காரணமாக இருக்கு. அது போல சித்தர்கள் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. எங்கேன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும்
அக்னிக்கும் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்படி பார்க்கிற போது சூரியன் வலது கண்ணிலும் சந்திரன் இடது கண்ணிலும் அக்னி என்பது நெற்றிப்புட்டிலும் இருக்கிறது. அப்போ நெற்றிப்புட்டில் இருக்கக்கூடிய அந்த தொல்லை அருள் என்று சொல்லக்கூடிய நந்தி நம் உடல் இருக்கக்கூடிய உடல் சூடு, அந்த ஆத்ம ஜோதி நெத்திக்குள்ள. இந்த நெத்திக்குள்ள நீங்க பார்க்கணும், பார்வை வந்து கண்ணுக்குள்ள இருக்கு. இந்த பார்வை வந்து ஒண்ணு சூரிய சக்தியும் இன்னொன்னு சந்திர சக்தியை பெற்று இருக்குது. அதான் பார்வை இருக்கு நமக்கு. இந்த பார்வை ரெண்டு ஒன்னாக்குனீங்கன்னா அக்னியை பார்க்க முடியும். உங்களுடைய ஆன்ம ஜோதியை பார்க்க. அப்ப அந்த ஆன்ம ஜோதியை மூக்கு நுனிலையும் பார்க்கலாம், அது முடியக்கூடிய அந்த நெற்றி பொட்டிலையும் பார்க்கலாம். ஆனா என்ன செய்யறீங்க இங்க? எப்படி இந்த பிரம்மகுமாரி பார்க்க சொல்றாங்களே அவுட்டர்ல ஒரு தியான பொருளை வச்சுட்டு அதுலயே நீங்க ஆக இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட வித்தைகள் தான். க்ளோஸ் ரேஞ்சுங்கன்னா பக்கத்துல இருக்கும். அப்ப வந்து ஒரு ஆள் மாதிரியே செஞ்சு நிக்க வச்சிருப்பாங்க, அவன் நெஞ்சில அந்த குறி இருக்கும். இது லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல போஸ்ட்ல வச்சு நிக்க வச்சு காட்டியிருப்பான். இதுவே வந்து மூவிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கை எரிஞ்சு விட்டு அதை சொல்ல சொல்லுவோம். அப்ப இந்த வித்தைகள் பாருங்க, ஒரே ஷூட்டிங் தான், ஆனா வெவ்வேறு விதமா அதை நம்ம அடைய முடியும், நம்மளுடைய குறி தப்பாம இருக்கிறதுக்காக. அது போல ஆன்ம வித்தைகளையும் பயிற்சி சொல்லும்போது பல பேர் அவர்களுடைய அனுபவத்தோட பொதுவா எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக மூக்கு நுனிய பார்த்துக்கிட்டே இருக்கு. அல்லது இப்ப ஒரு தியான பொருளை ஒண்ணு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றதே ஒரு அற்புதமான தியானம் தான். ஆமா, நீங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியே வாங்க, என்ன சொல்லுவாங்க, நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க, நல்ல தரிசனம் கிடைச்சீங்க, உள்ள போகும்போதே புள்ள இருந்துச்சு எனக்கு அப்படியே சொல்றவங்க நிறைய பார்க்கணும். கோயிலுக்குள்ள போகும்போதே அதை ஏற்படணும். ஆதியில நமக்கு செஞ்சு வச்சது எதையுமே நம்ம குறை சொல்ல. இவைகள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்ட வித்தைகள். நீங்க மெனக்கெடுங்க, கொஞ்சம் மெனக்கெடுங்க. சைக்கிள்ல பேலன்ஸ் வர்றது வரைக்கும் தான் கஷ்டம் சைக்கிள் ஓட்டுறது. அதுக்கப்புறம் சாலை விதிகளை கரெக்டா பிடிச்சிங்கன்னு சொன்னா அப்படியே 2 வீலர், அப்புறம் 4 வீலர், அப்புறம் பிளைன்ல கூட ஓட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு பெண்கள் தான் எல்லாத்துலயுமே 94, 95 மார்க் மேல வாங்குறாங்க. அது மாதிரி எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்கதான் சிரமடமும் சரியா செய்யறாங்க. அதனால நீங்களாம் ஜாக்கிரதையா இருக்கணும், பயிற்சிகளை கரெக்டா நீங்க செய்யுங்க. அப்பதான் உங்களுடைய ஒரிஜினல் இதை நீங்க எடுக்க முடியும். அப்ப கூட விழிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம முந்த முடியாது. அவங்கள ஞாபகத்தை வச்சுங்க. ஆன்மீகத்திலும் அதே மாதிரிதான். அதுல ஔவையாரை வந்து இது வரைக்கும் ஆரம்பிக்க முடியல, எத்தனையோ சித்தர்கள். அவன் இப்ப காளிங்கநாதர் எடுத்துட்டீங்கன்னா அவரு என்னுடைய குருநாதர்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லிட்டு போற்றுவாரு. அவரு இப்ப பல இடங்கள்ல வந்து திருமூல தேவர் தான் போற்றுறாரு. ஆனா எங்கேயுமே ஔவையார் வந்து கட்டுறது கைமண்டது கல்லாத உலகளவன் என்று சொல்லி தன் பால் வீட்டு நெறிப்பால் என்று அந்த அருட்பால் என்று அற்புதமாக கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள்ல ஒரு தற்சுதந்திரம் தெரிகிறது, ஒரு திருவருசிதம் தெரிகிறது. அது மாதிரி எதுலையுமே நான் பார்க்கல. உறுதியாக சொல்லுகிறார். ஒரே அருளை பத்தி 10 பாடலும் 10 விதமா. நான் எழுதியிருக்கிறது ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் தான் எழுதியிருக்கிறேன். நான் இதை நீங்க ஒரு நூலை எழுதலாம், ஒரு 150 பக்கத்துக்கு ஒரு நூல் எழுதலாம். ஒரே ஒரு குரலை வச்சுட்டு ஒரு 150 பக்கத்துக்கு ஒரு நூலாக. சிறந்த கலைஞர்கள் வந்து குரலோவியம் எழுதியது போல உங்களால் வந்து இந்த ஔவையாருடைய ஒரு குரலுக்கு ஒரு நூல் எழுத முடியும். அது இடையில நான் வந்து மொழியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். மொழித்தரத்தில் முட்டறுத்தால் அங்கே கட்டறுக்கலாம் என்கிறது வந்து விஷயம், பெரிய விஷயம். நம்ம மொழியியல் வல்லுநர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்? இப்போ இது வரைக்கும் எப்படி இருக்கு? இப்ப என்ன பாக்குறாங்க, இந்தோ ஆரியன் எட்டிமாலஜி என்று பார்க்கிறாங்க. அப்படி இல்லாம தமிழ் வேர்ல்ட் எட்டிமாலஜி என்று பார்க்கக்கூடிய நிலை, அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி ஐயா நான் இங்க சொல்றேன். இப்ப என்ன செய்யணும், அது மாதிரி குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அப்ப அந்த குறிப்பை எடுத்து வச்சுட்டு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் நான் பாக்குறது தமிழுக்குள்ளேயே எல்லாமே இருக்குதா பாக்குறேன். எந்த வார்த்தை வேணாலும் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச மொழி ஆங்கிலம், ஹிந்திலையும் சொல்லுங்க, சமஸ்கிருதத்திலையும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலையும் சொல்லுங்க, எல்லாமே தமிழுடைய மூலத்திலிருந்து வந்ததாக எனக்கு தெரியுது. முற்றிலுமாக அப்படியே இருக்கு. ஆமா, மேடு இட்ட ஏஷன் மெடிடேஷன். ஏஷன் என்பது ரேசித்தல், வெளிவிடுறது, அதுதான் ஏஷன். மேடு இட்டுங்கிறது வந்து the crown portion of our body, தலை உச்சியில அங்க உன்னுடைய மனசை வச்சு செய்யறதா மெடிடேஷன். என்ன இருக்கு பார்த்துக்கோங்க. சுத்தமான தமிழை நீங்க விலைக்கு சொன்னீங்கன்னா அவர் நல்ல ஆங்கில வார்த்தைகள். விட்டு ஊற்றியாது, அதாவது இந்த ஒரு சுரப்பி எல்லா சுரப்பிகளுக்கும் கண்ட்ரோலா இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்குது. அங்க இருக்கு விட்டு விட்டுறீங்கிறாங்க. விட்டு தானே ஊட்டுது.
எவ்வளவு அருமையான தமிழ், பிட்டு ஊட்டு தான் அது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இந்த ஒரு சிறப்பி பிட்யூட்டிங்கிற அந்த ஒரு சிறப்பி அப்புறம் அடிநல் வரைக்கும் இந்த நாளம் இல்லாத சுரப்பி அது ஒண்ணு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கழுத்து விழுந்துருது, அதனால பார்த்து தூக்கணும். அதை நிக்குதான்றதை கேட்பாங்க, நிக்கா நிக்கா அப்படின்னு சொல்லி அதான் நெக்கு. நம்ம அதை தான் படிக்கிறோம், நெக்குன்னு சொல்லி படிக்கிறோம். இந்த போன குரலை விட எனினும் அப்படிங்கிறதுக்கு வந்துருந்தது, அவனை எண்ணிவேங்கிறான். பின்னியலா இருக்கிறதான் பீனியலுங்கிறான். பின்னியல் behind the lamp light. நம்ம வாழ்க்கைக்கு பின்னால இருந்தது ஒரு ரீசன் இருக்கு, நம்ம மூளைக்குள்ள இருக்கு, அதுக்கு பின்னியல் சொல்றது. கைபோடும் தாளம், கைப்பத்தாலமஸ். இந்த கைப்பத்தாலமஸ் தான் வந்து நம்மளுடைய மூச்சை ரெகுலேட் பண்ணுது. இந்த மூளையில இருக்கக்கூடிய கைப்பத்தாலமஸ் நீங்க படிங்க, படிச்சு பாருங்க. மூளை அப்படின்னு எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஹைப்போதாலமஸ், வாட் இட் இஸ் ட்ரைங் டு டூ அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பிரேஷனுக்கு அது காரணமா இருக்கிறான். அது சித்தர்கள் என்ன சொல்றாங்க, கையினா நம்ம இழுத்து விடுற மூச்சு காத்து, இடக்கை வலக்கைன்னு சொல்றாங்க. அது போடுற தாளம் தான் கை போடும் தாளம், கைப்பதாலமஸ். எது இல்லை, மிக புராதனமான எந்த ஒரு மொழியாக எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆமா, அல்லேலூயா அல்லேலூயான்னு ஒரு தடவை சத்தம் கேட்டுச்சு. நானும் அம்மா வண்டியில உட்காந்துருந்தோம். 2 பேர் மொழியை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்கேயாவது போய் ஆர்கியூ பண்ணிட்டா பம்பாயிடுன்ட்டு நம்மளை குறிப்புல உணர்த்துவாங்க. 2 பேரும் பக்கத்துல இருந்தோம்னா சட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது அன்னைக்கு செவ்வாய்தான் போட்டு. அப்போ பேச்சோட பேச்சா தமிழ் சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி அப்படிங்கிறாரு ஒருத்தர். அதெல்லாம் கிடையாது, விபுரு தான் அதுக்கெல்லாம் முந்தின மொழி, அதுக்கு முந்தின மொழிகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க அல்லேலூயா நீங்க சொன்னதான் கரெக்ட் அப்படின்ட்டு. நான் இடையில சொன்னேன், எல்லாத்துக்கும் கூட தமிழ் தான், என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு வாக்குவாதம் வந்துடுச்சு. அப்ப எந்த அம்மா சொன்னாங்களோ அவங்க கிட்ட இப்ப ஒரு மொழி சொன்னீங்களேம்மா அதை சொல்லுங்கன்ட்டு, அவங்க அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு என்ன தாய் பொருள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா துன்பங்களும் போகட்டும், இறைவன் எனக்கு அந்த நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு அதுக்கு பொருள் அப்படின்னு. என்ன மொழி இது இப்படி? அதாங்க தமிழ் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அல்லல் ஒளிய, அல்லல் உய்ய, அல்லல் ஒளிஞ்சு போகட்டும், இல்லாட்டா அல்லல்ல இருந்து விலகி வந்துடும். அல்லல் உய்ய சொல்லி பாருங்க நீங்க, அல்லல் உய்ய அல்லல் உய்ய. எங்க இருந்து வந்தது? கீழே கேம்ப் ரோட்ல இறங்குறது நிறைய பேர் என்கிட்ட அட்ரஸ் வாங்குறாங்க, எங்க இருக்கிறீங்க சார் நீங்க? அப்ப இது வெறும் குடிசையா இருந்தது, வெறும் காட்டுக்குள்ள இருந்தது. அங்க ஒரு குடிசையில இருக்கேன் வாங்க. நான் கூப்பிட்டா நீங்க வருவீங்களான்ட்டு, இல்லைங்க நான் வரமாட்டேன், நீங்க வந்தா உங்களுக்கு தர்றேன், நான் வரமாட்டேன். கேட்டா கிடைக்கும், அழுதால் பெறலாம் என்பதுதான் இயற்கையினுடைய நியதியாக இருக்கிறது. அதனாலதான் பிறந்த குழந்தைகள் எல்லாம் குவாக்குவான்னு அழுகுது. எவ்ரிதிங் இஸ் ஆன் யுவர் ப்ராப்பர் டிமாண்ட். இந்த டிமாண்ட் இல்லைன்னா ஒரு டிமாண்ட் தான். அதனால நல்ல யோசனை பண்ணி பாருங்க. பிறந்துட்டோம், நமக்கு பிறந்ததும் ஹாஸ்பிட்டல், இறந்ததும் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது. சித்தாத்ம யோகிகளாகிய நீங்கள் எந்த ஒரு தொல்லையிலிருந்து நீங்க இருக்கோம். ஆனா விதின்னு சொல்லி இருந்ததுன்னா அந்த விதியின் தப்பி இருக்கணும். அதற்கு இந்த பயிற்சிகள் நிச்சயமா உதவி செய்யும். இந்த பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இதுக்கு மேலான பயிற்சிகள் இல்லை. இதனுடைய விளக்கங்கள் தான் இனிமேல் தொடர்ந்து வரலாம். அப்படி வரும்போது ஐயா வந்து ஆ என்ற தோற்றமும் ஊ என்ற நடப்பும் இம் என்ற முடிவையும் சேர்த்து வாழ்க்கை என்றாகி அந்த ஓம் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி சமஸ்கிருதத்துல அது போச்சு அப்படிங்கிற விவரத்தை அதுல கொடுத்துருப்பேன். 2 பக்கமும் நமசிவாயம் போட்டிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்புக்குறி போட்டுக்கல பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து ஏறி போகும்போது நாம சிவாய சொல்லி, அங்கிருந்து இறங்கி வரும்போது யாவா மான, யாவாசி மான என்று அது இறங்கி வருது பார்க்கிறோம். இதை உள்ளுப்புறமும், அதாவது உங்களுடைய மூச்சுல உள்ளுப்புறம் இந்த சத்தத்தை கொடுத்தீங்கன்னா 6 ஆதாரங்களும் வந்து நிலை பெற்று விடுகிறது. அப்ப நிலை பெற்ற என்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் தீ என்று இதை சொன்னார் அந்த சிஸ்டிக வஸ்திரம். நிலை பெற்ற என்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் தீயும் என்று அப்படி வெளிச்சமாய் நம்முடைய அந்த 6 ஆதாரங்களும் வெளிச்சம். சண்முகம் என்று சொன்னால் 6 முகங்களை உடையதாக நமது வாழ்க்கை இருக்கிறது. அந்த 6 முகமும் சிறப்படையணும். ஓம் சக்தி பராசக்தி.